ஹலோ, இன்னைக்கு ரீடிங் என்ன மாதிரியான மெசேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஓவராக இருக்கிறதால கொஞ்சம் ஏசி போட்டுட்டேன். 4 and 5 இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. 4, 5 இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சூஸ் பண்ணிட்டீங்களா? மைண்ட் காமாக வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு நம்பர் சூஸ் பண்ண வேண்டாம். டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நம்பர் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ, உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுதோ அந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிட்டீங்களா? 4 and 5 இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, pile 1 pile 2 மாதிரி 4, 5. ஓகேவா? 4 நம்பர் சூஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய ஏஞ்சல் நம்பர் 1212 அதோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஆன்சர் அதுலேயும் கிடைக்கலாம். சில விஷயம் ஏஞ்சல் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்றது அதுலேயும் கிடைக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபோர் செலக்ட் பண்ணுவாங்க. ஐயோ சாரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். Why? Pile 1 4 செலக்ட் பண்ணுவாங்க. ஆக்ஷன் பயங்கர வேகத்தில் போயிட்டுருக்கு. உங்களுடைய லைஃப்பில் நிறைய திங்ஸ் வேகத்தில் ரொம்ப ஸ்பீடப் எடுத்துருச்சு. எல்லா விஷயங்களும் வேக வேகமாக நடந்துட்டுருக்கு. சில பேர் பயப்படுறீங்க. இவ்வளோ அவசரமாக வேகமாக சில விஷயங்கள் நடக்கிறது கொஞ்சம் பயம் கொடுக்குது. அதே நேரத்தில் சந்தோஷமும் இருக்குது உங்களுக்கு. செலிப்ரேஷன் டைம் தெரியுதா காட்? செலிப்ரேஷன் டைம். உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட்டான ஒரு போல்டான மூவ்ஸ் எடுத்தீங்க லைஃப்பில் நிறைய விஷயங்களில். அதுக்காக வந்த இந்த கிஃப்ட்ஸ் பிளெஸிங்ஸ் பயங்கர வேகமாக நடந்துட்டுருக்கு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில். சில விஷயங்கள் சில பேரை நோகடிக்கிற மாதிரி, சில பேரை ஹர்ட் பண்ணுற மாதிரியா தோணும் உங்களுக்கு. சில பேர் உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியும், அவங்கள மதிக்காத மாதிரியும், ரெஸ்பெக்ட் இருந்ததே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள க்ரியேட் பண்ணுறாங்க. சில விஷயங்களை ஏன்னா அவங்கள டவுன் பண்ணுறதுக்கு எல்லாமே தானாக முடிவெடுக்கிறது அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க. எதுவுமே கேட்குறது இல்லை. என்னதான் எவ்வளோ தூரம் தான் போகிறேன் பார்க்குறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுக்கு கொஞ்சம் பயமும் வந்திருக்கு. இந்த எனர்ஜியில் இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் தாண்டி வந்துட்டீங்க நீங்கள். இனி லைஃப்பில் நல்ல கர்மா அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கான டெஸ்டினிக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க், நிறைய போராட்டம், நிறைய விஷயங்கள் தாண்டி, நிறைய காசிப், நிறைய ஜெலஸ், நிறைய விஷயங்கள் தாண்டி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களுக்காக ஏங்கி இவ்வளோ நாள் ஆசைப்பட்டு இப்போ ஃபைனலி உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தெரியுதா? மேனிஃபெஸ்டேஷன்ஸ் டைம் நடந்துட்டுருக்கு. அதனால தான் திங்ஸ் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. சில பேரை நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும் லைஃப்ல இருந்து. சில பேருக்கிட்டேருந்து விலகிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள்லேருந்து விலகிற மாதிரி இருக்கும். தானாகவே எல்லாமே டிசிஷன் பண்ணி முன்னேறினா மட்டும்தான் உங்களுக்கான அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்காக போல்டான முடிவு எடுத்திருக்கீங்க. இவ்வளோ நாள் நம்ம அமைதியாக உட்காந்து
ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருந்து அவங்க கிட்டயே விஷயங்களை கேட்டு கேட்டு அவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி ஏமாந்துட்டு லைஃப்ல ஒரு அடிமை மாதிரி லைஃப்ல இருந்துட்டோம். இனியாவது நம்ம வந்துட்டு நமக்கான விஷயங்களை நம்ம தேடி போகணும், நம்ம தான் ஸ்டெப் எடுத்தாதான் இந்த விஷயங்களை அடைய முடியும்ன்ற மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க எடுத்த அந்த ஸ்டெப் இப்போ நல்ல ஒரு விஷயங்கள் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்களை உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அது ஃபினான்ஸா இருந்தாலும் சரி, லவ்வா இருந்தாலும் சரி, உங்களுடைய கேரியரா இருந்தாலும் சரி, என்ன விஷயம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சரியா? இதுதான் பைல் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங். சில பேர் பேசுறதே வந்துட்டு நீங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. உங்களை டவுன் பண்றதுக்கு அவங்க என்ன வேணாலும் கிரியேட் பண்ணுவாங்க. உங்களை வந்துட்டு நீங்க ரொம்ப ஒரு செல்ஃபிஷ் மாதிரியும், நீங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஏமாத்துறவங்க மாதிரியும், நீங்க அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ண மாதிரியும் நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணி பேசுவாங்க. எதுவுமே காதுல வாங்காதீங்க. நீங்க கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கீங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்குங்க. இதான் உங்களுக்கான ரீடிங். பைல் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1212 போயிட்டு செக் பண்ணுங்க. அதுலயும் சில மெசேஜஸ் ஏஞ்சல் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் அதுலயும் இருக்கு. சரியா? இப்போ பைல் 2 போலாமா? பைல் 2 செலக்ட் பண்ணவங்க, பைல் 2 5 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 123. ஏஞ்சல் நம்பர் 123. நீங்க ரீடிங் முடிச்சுட்டு நீங்க போயிட்டு அந்த நம்பர் அதுலயும் உங்களுக்கான மெசேஜஸ் சில மெசேஜஸ் இருக்கும், ஏஞ்சல் சொல்ல வர மெசேஜஸ். நீங்க அதை போய் செலக்ட் பண்ணி நீங்க அதையே பார்க்க. இன்கேஸ் பைல் 1 4 செலக்ட் பண்ணவங்க திரும்ப 5க்கு வந்திருக்கீங்க, நீங்க 2 ஏஞ்சல் நம்பர்லயே என்ன சொல்றதுன்னு சொல்லி பாக்குற அந்த மைண்ட்ல வந்திருந்தீங்கன்னா தாராளமா நீங்க இந்த ரீடிங் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இந்த ரீடிங்கும் நீங்க எடுத்துக்கலாம். சில மெசேஜ் உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி இருந்தா ஏஞ்சல் நம்பர் சொல்ற அந்த மெசேஜும் நீங்க எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம், எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஓகேவா? தாராளமாக. பைல் 2 செலக்ட் பண்ணவங்க, பைல் 5 செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ். பைல் 2 கலெக்டிவ் ரீடிங். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கறதா இருக்கும். ஒயிட் கலர், எல்லோ கலர். யாரையா 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 my pile 2 darlings, you guys are awesome. pile 2 நீங்க செலக்ட் பண்ணவங்க 5 செலக்ட் பண்ணவங்க ரொம்ப பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர், ரொம்ப பவர்ஃபுல் மைண்ட், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கக்கூடிய பர்சன்ஸ். ஸ்பிரிச்சுவலியா இருந்தாலும் சரி, உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டா ரொம்ப கனெக்டடா மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஸ்டோரி ஒரு அன்டோல்டு ஸ்டோரி மாதிரி. சடன் ட்விஸ்ட். உங்களுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா சடன் ட்விஸ்ட், ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, ரொம்ப ஒரு வருத்தம், மனசு வலிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்தது. அதுல இருந்து எடுத்த ஒரு டர்ன் தான் ட்விஸ்ட். அதுல இருந்து நடந்த ஒரு ட்விஸ்ட் உங்க லைஃப் சேஞ்ச் பண்ணிருக்கு. டோட்டலி சேஞ்ச். அன்டோல்டு ஸ்டோரி. சில விஷயங்கள் சொல்ல முடியாத சில விஷயங்கள் உங்க லைஃப்ல இருக்கு. அது நீங்க வெளியில சொல்ல முடியாது, உங்களுக்குள்ளேயே வச்சு இருந்தாலும் அதை ஒரு பவரா நடந்த பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை உங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தா நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க லைஃப்ல மூவ் ஆன் ஆனீங்க. நிறைய விஷயங்கள் சாதிச்சிட்டு இருக்கீங்க, இன்னமும் சாதிப்பீங்க நிறைய விஷயங்கள். தெரியுதா? ஸ்டார் குவாலிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல் பர்சன். உங்க லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள். சன் எனர்ஜி. ஒரு புது லைஃப்பை நல்லாவே நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. பணம் இருந்தால்தான் என்ஜாய்மெண்ட், உங்களோட சந்தோஷம்ன்றது கிடையாது. மனசு அந்த அளவுக்கு அமைதியா இருக்கு, யாரோட ஒரு குடைச்சலும் இல்லாம, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம. பணம் கஷ்டம்ன்றது இருக்கும், சில நேரத்தில் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கும் லைஃப்ல. அதை நீங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இருந்த எல்லா விஷயத்தையுமே நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்றீங்க. 10 பாக்குறவங்களா இருக்கலாம், 9 பாக்குறவங்களா இருக்கலாம், கேன்சர், ஏரிஸ், லீப்ரா சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். சில பேர் நீங்க ஸ்டார்ஸ் அடிக்கடி அதிகமா பார்த்து ரசிக்கக்கூடிய பர்சனா இருக்கலாம்.
பீச் சைடு அதிகமாக போகிறது, இல்லை அந்த சைடு வீடு இருக்கிற பர்சனாக இருக்கலாம், வாட்டர் அதிகமாக இருக்கிற இடத்துல. நீங்கள் ஒரு ஸ்டார் சைல்டாக இருக்கலாம் சில பேர், ஸ்டார் சைல்ட். ஓகே, ரொம்பவே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற பர்சன், கடவுள் மேலே அதிக நம்பிக்கை. ரொம்பவே ஒரு ரெஃப்ரெஷிங் எனர்ஜி ஃபீல் பண்ணுறீங்க. ரொம்ப பாசிட்டிவ், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி. லைஃப்பை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஓகே, இவ்வளோதான் மெசேஜஸ் உங்களுக்கு இருக்குது. எல்லாமே கிளியர் மெசேஜாக இருக்குது. எந்த பாஸ்ட் எனர்ஜியும் கிடையாது, எந்த ஒரு மன கஷ்டமும் இருக்கக்கூடிய விஷயங்களும் கிடையாது. எல்லா விஷயங்களும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பாஸ்டில் அதிகமாக பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயங்கள் ப்ரேஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக தான் உங்களுக்கான இந்த நல்ல லைஃப் கடந்து வந்துட்டீங்க. பாஸ்ட் கடந்து வந்துட்டீங்க, உங்களுடைய நியூ லைஃப். சில பேர் திரும்ப உங்களுடைய பாஸ்ட் சொல்லி உங்களை ஸ்டாப் பண்ண பார்க்கலாம். இருந்தாலும் நீங்கள் எதுக்கும் தயாராக இருக்கிறீங்க. யாரும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என்ஜாய். உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் நிறைய சக்ஸஸான விஷயங்கள் நடக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு ரொம்ப தைரியமாக பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஸ்ட்ரென்த்தோடு இருக்கீங்க. ரொம்ப பவர்ஃபுல் மைண்ட், பவர்ஃபுல் பர்சன். நீங்கள் நினைக்கிறது நடத்தி காட்டுறீங்க. இதுதான் பைல் 2 உங்களுக்கான மெசேஜஸ். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1 2 3. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், அதுலேயும் உங்களுக்கான மெசேஜஸ் இருக்குது. ஓகேவா? டேக் கேர். காட் பிளஸ்.